अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்கைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவரங்கம் பெரிய கோவிலிலே வேதாந்த தேசிகன் எழுந்தருளியிருந்த காலத்திலே அந்த திவிதேசத்திற்கு துருஷ்கர்களுடைய படையெடுப்பாலே பேராபத்து ஏற்பட்டது. அங்கே நித்தியவாசம் செய்யக்கூட முடியாத நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே திருவரங்கம் பெரிய கோவிலை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலையும் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் அவர் திருவரங்கத்தை விட்டு சென்று பல இடங்களிலே தங்கி முடிவிலே அவர் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளியிருந்த காலத்திலே இந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு பகைவர்களாலே ஏற்பட்டிருக்கிற ஆபத்து நீங்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்னால் அவர் இந்த அபீதி ஸ்தவம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். இந்த அபீதி ஸ்தவம் என்னால் அது எப்படிப்பட்டது என்று நாம் பார்த்தால், பயமானது நீங்க வேண்டும், அச்சம் விலக வேண்டும் என்பதற்காக அவர் அருளி செய்கிற ஸ்தோத்திரம்தான் இந்த அபீதி ஸ்தவம். பகைவர்களாலே திருவரங்கத்திற்கு ஏற்பட்ட அச்சம் அது விலக வேண்டும் என்பதற்காக அதிலே எம்பெருமானையே பார்த்து நீயே உன்னுடைய ஆயுதங்களை ஏவி, பஞ்சாயுதங்களை ஏவி, சக்கராயுதத்தை ஏவி அந்த பகைவர்களையெல்லாம் ஒழித்தருள வேணும் என்று கீழ் ஸ்லோகங்களிலெல்லாம் பிரார்த்தித்து கொண்டார். இப்பொழுது 26வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானே நீ ஒருவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எப்படிப்பட்டவர்களாலும் அவனை காப்பாற்ற முடியாது. நீ அடியவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயானால் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது நீ பகைவர்களை அழித்து இந்த திருவரங்கம் முதலான திவிதேசங்களை நீ காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று அவனை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். விதிஸ்திரிபுரமர்தனஸ்திரிதசபுங்கவஹ பாவகஹ யமப்ரபృతயோபி யத்விமத ரக்ஷணே நக்ஷமாஹ ரிரக்ஷிஷதி யத்ர ச பிரதிபயம் ந கிஞ்சித் க்வசித் சன பிரதிபட்டான் பிரபோ சமயரங்கதாமாதிஷு. விதிஹி என்னால் பிரம்மாவை சொல்லுகிறது, நான்முகன். திரிபுர தகனம் திரிபுரமர்தனன் என்று சொன்னால் அது ருத்ரனை சொல்லுகிறது, முப்புறம் எரித்தவன், முப்புறம் எரித்த விரிசடை கடவுள் என்று அவனை சொல்லுகிறார்கள். ஆஹா, அவன் திரிபுரமர்தனஹா. அதற்கு மேலே திரிதசபுங்கவஹா, இந்திரன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன். அதுக்கு மேலே பாவகா, பாவகா என்னால் அக்னி, யமப்பிரபுத்தையா, யமன் முதலானவர்கள், அதாவது காலத்தை நடத்துபவர்களான யமன் முதலானவர்கள் ஆகிய அத்தனை தேவர்களும் கூட எதில் சக்தியற்றவர்கள் என்றால், நீ உனக்கு எதிரியாயிருப்பவன் இருக்கிறானே விமதரக்ஷணே நக்ஷமாக. விமதரக்ஷணை என்னால் உன்னுடைய எதிரியை ரட்சிப்பதிலே அவர்கள் எவருக்குமே சக்தி கிடையாது. அதாவது என்ன பொருள், எம்பெருமான் ஒருவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், அடியவர்களுடைய விரோதி இவன், இவனை அழித்தே தீர வேண்டும் என்று எம்பெருமான் பகவான் ஒருவனை நினைத்து விட்டால், ஒரு இரண்யனையோ ராவணனையோ என்று வைத்துக் கொள்ளுங்கள், இப்படி அழிக்க வேண்டும் என்று பகவான் நினைத்து விட்டானால் அந்த இரணியனையோ ராவணனையோ காப்பதற்கு இவர்கள் யாருமே சக்தியற்றவர்கள். யார் என்னால் பிரம்மா, ருத்ரன்,
அதே போல இந்திரன், அது வேதத்தில் அப்படித்தானே எடுத்திருக்கிறது. சப்ரம்மா சசிவ சேந்திரா என்று அவர்கள் மூவரை எடுத்தபடியினாலே அந்த கிரமத்திலேயே சொல்லுகிறார் இங்கே வேதாந்த தேசிகனம். விதிகி திரிபுரமர்தனா திருதசபுங்கவா என்று பிரம்மாவும் சரி, ருத்ரனும் சரி, இந்திரனும் சரி, அவர்களெல்லாம் உன்னுடைய விரோதியை காப்பதற்கு துளியும் வல்லவர்கள் அல்லர். அது மட்டுமல்ல, பாவகா அக்னியும் சரி, யம பிரபுதயா யமன் முதலான தேவர்களும் யாராயிருந்தாலும் விமதரக்கணே நக்கமாக உன்னுடைய விரோதியை காப்பாற்றுவதிலே அவர்களுக்கு சிறிதும் சக்தி கிடையாது. அது என்ன கருத்ததுனாலன்னா, ஒருவனை அழிக்க வேணும் என்று நீ நினைத்து விட்டாயானால் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கிற பொழுது இங்கே திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஆபத்து விளைக்கின்ற அந்த விரோதிகளை நீ அழிக்க நினைத்தால் அவர்களை யாரால் காப்பாற்ற முடியும்? அதனால் அவர்களை நீ ஒழித்தருள வேணும் என்பது இங்கே கருத்தாகலாம். அடுத்தபடி இன்னொரு அர்த்தம் சொல்றார். நீ ஒருவனை ரட்சிக்க வேணும் என்று நினைத்து விட்டால், உன்னுடைய அடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. அதை சொல்லுகிறார். ரிரக்ஷிஷதி யத்ரச்ச, அதாவது ஒருவனை நீ காக்க விரும்பி விட்டாய் என்று சொன்னால் யாரோ ஒருத்தனை, அவனுக்கு அப்புறம் பிரதிபயம் ந கிஞ்சித்து கோச்சித்து, அப்படி உன்னாலே காக்கப்படுபவனுக்கு எந்த இடத்திலிருந்தும் யாராலும் எந்த ஆபத்தும் கிடையாது. அதாவது அவனுக்கு எந்த பயமும் கிடையாது, எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த ரங்கதாமாதிஷு, திருவரங்கம் பெரிய கோவில் முதலான இடங்களிலே, ரங்கதாமம் மட்டுமல்ல, ரங்கதாமம் என்னால் திருவரங்கம் பெரிய கோவில், திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு மட்டுமே அல்ல, இன்னும் தென்னாட்டிலே இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு அந்த காலத்திலே இப்படிப்பட்ட பகைவர்களாலே பேராபத்து ஏற்பட்டது. ஆயினாலே சொல்லுகிறார். அதை என்ன சொல்லுகிறார்னா, ரங்கதாமாஷு பிரதிபடான் பிரபோ சமய, ஏ பிரபோ பிரதிபடான் சமய, அந்த விரோதிகளை எல்லாம் நீ அழித்தருள வேணும். அவர்கள் அத்தனை பேரையும் நீ அடக்கி என்ன செய்ய வேண்டும்? திருவரங்கம் பெரிய கோவில் முதலான அத்தனை திவிதேசங்களையும் நீ ரட்சித்தருள வேணும். நீ ரட்சிப்பது என்று புறப்பட்டு விட்டாயானால் உன்னாலே அழிக்கப்பட வேண்டியவர்களை ஒருத்தராலும் காப்பாற்ற முடியாது. உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்று ஒருத்தன் நீ ரட்சிக்க தொடங்கிவிட்டாயானால் யாரும் உன்னை தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கிற பொழுது திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கிற ஆபத்து, அங்கே இருக்கிற அடியவர்களுக்கு வந்திருக்கிற ஆபத்து, அந்த ஆபத்தை விளைப்பவர்கள் அந்த பகைவர்கள், அவர்களை அழித்து உன்னுடைய அடியவர்களை நீ காத்தருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 27வது ஸ்லோகம், இதிலையும் கூட என்ன சொல்லுகிறார்? எத்தனை விரோதிகளை எம்பெருமான் அழித்தான், அவனாலே அழிக்கப்பட்ட துஷ்டர்கள் எத்தனை பேர். அப்படி இருக்கிற பொழுது இங்கே திருவரங்க பெரிய கோவிலுக்கு வந்திருக்கிற விரோதிகள், இவர்களை அழிப்பது அவனுக்கு ஒரு பெரிய செயலே அல்ல. அதனால் என்ன சொல்லுகிறார்? நீ உன்னுடைய அப்படிப்பட்ட பராக்கிரமத்தாலே இந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கிற விரோதத்தையும் போக்கி திருவரங்கம் பெரிய கோவில் முதலான இந்த திவிதேசங்களையும் நீ காத்தருள வேணும் என்று அடுத்த 27வது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ச கைட்டபதமோரவிர் மதுபராக ஜஞ்சாமருத் ஹிரண்யகிரிதாரண திருடித காலநேமித்ருமஹாம் கிமத்ர பகுனா பஜத்பவ பயோதி முட்டிந்தய திரிவிக்ரம பவத்கிரம க்ஷிபதுமங்ஷு ரங்கத்விஷா. கைட்டபதமோ ரவிஹி என்கிறார். அதாவது கைட்டபனாகிற கைட்டபன் என்று ஒரு அசுரன், அதாவது எம்பெருமானுக்கு எதிராக 2 அசுரர்கள் சேர்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு மது கைட்டபர் என்று 2 பேர் அவர்கள். அதனால் மதுவை அழித்தான், கைட்டபனையும் அழித்தான். அதனால்தான் அவனுக்கு மதுசூதன் என்றும் கைட்டபாரி என்றும் அவனுக்கு திருநாமங்கள் வழங்கப் பெறுகின்றன. அந்த கைட்டபதமஹா ரவிஹி, கைட்டபனை ஒரு இருளாக சொன்னால் அவனுக்கு சூரியனாய் இருந்தவன் என்கிறார். அதாவது கைட்டபனை இருளை சூரியன் என்ன செய்கிறான்? ஓட்டி விடுகிறான் அல்லவா? அதனால கைட்டபதமஹா ரவிஹி, கைட்டபனாகிற இருளுக்கு சூரியனாயிருந்தவன் அல்லவா நீ. மதுபராக ஜஞ்சாமருத்து, அதாவது மதுபராக ஜஞ்சாமருத், மருத் என்னால் சுழல் காற்று, ஜஞ்சாமருத் என்னால் சுழல் காற்று. மதுபராகன், அதான் மது என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால்
அவன் ஒரு புழுதி போலே இருந்தான். அவ்வளவுதான், அவன் புழுதிக்கு சமானமானவன். அவனுக்கு நீ சுழல் காற்றாக இருந்தால் என்ன, சுழல் காற்றில் அத்தனை புழுதியும் அடித்து கொண்டு போகிறா போல மது பராக ஜஞ்சாமருத், மதுவென்னும் அசுரனாகிற புழுதிக்கு நீ எப்படிப்பட்டவன், சுழல் காற்றாயிருந்தாய் என்று சொல்றார். இரண்யகிரிதாரணா, என்னன்னா இரண்யகிரிதாரணன், இரண்யன் என்னால் பெரிய மலை போல இருந்தான் இரண்ய கஜபு. இரண்யன் என்னும் மலை, அதை என்ன பண்ணினான், தாரணகா பிளந்தவன், மலையை பிளப்பவனாய் அங்கே இருந்தாய் நீ. அதற்கு மேலே திருட்டித்த காலநேமி துருமஹா, காலநேமி என்கிறவன் அவன் ஒரு மரம் போல இருந்தான் என்னால் அந்த மரத்தை முறிக்கக்கூடிய ஒரு இடி போல நீ அப்படி இருந்தாய் என்று இப்படி ஒவ்வொரு விரோதியையும் எப்படியெல்லாம் அழித்திருக்கிறாய் நீ. மதுவை அழித்தாய், கைடபனை அழித்தாய், அதே போல இரண்யனை அழித்தாய், இன்னும் அதாவது காலநேமி என்கிற அசுரனை அழித்தாய். ஒவ்வொருவருக்கும் இடிபோல் வந்து நீ அப்படி செய்தாய் அல்லவா அப்படின்னு சொல்லிண்டே வந்தவர். அதுக்கு மேலே கிமத்ர பகுனா என்றார். கிமத்ர பகுனா, இன்னும் மேலே மேலே என்னத்திற்கு சொல்ல வேண்டும், இன்னும் எதற்கு சொல்ல வேண்டும், எல்லா விரோதிகளையும் அம்பெருமான் அழிக்கிறான். கிமத்ர பகுனா, இன்னும் இவ்விஷயத்தில் அதிகம் பேச வேண்டியது எதற்கு, வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றார் என்னால், நீ என்ன பண்ண வேண்டும், பவபயோதி முஷ்டிந்தயா, அதாவது இந்த பவபயோதி சம்சாரமாகிற இந்த ஒரு பெரிய கடல், இதை அடியவர்களுக்கு உண்டாகிற கடலை என்ன செய்கிறான் எம்பெருமான் என்னால், முஷ்டிந்தயா, நன்றாக காலளவு முழங்காலளவாக வற்றும்படி செய்து விடுகிறான். அதாவது பஜத்பவ பயோதி முஷ்டிந்தயா, அடியார்களுடைய சம்சாரமாகிற பெருங்கடல், பிறவி பெருங்கடல் இருக்கிறதே, அதை உறிஞ்சக்கூடிய அளவில் எம்பெருமானுக்கு சக்தி இருக்கிறது என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்து என்ன சொல்கிறார், அப்படிப்பட்ட என்ன பண்ண வேண்டும், பவத்கிரமஹா, உன்னுடைய செயல் இப்பொழுது என்ன ஆக வேண்டும் என்றால், ரங்கத்விஷா க்ஷிபது, அந்த ரங்கத்விஷா மங்ஷு திரிபது என்னால் உடனே ஒழியட்டும். என்னால் என்ன அர்த்தம், அந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு யார் யார் விரோதிகளாய் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இப்பொழுது அடியோடு ஒழித்தருள்வாயாக என்று, அது உன்னுடைய அந்த கிருபையானது, உன்னுடைய பராக்கிரமமானது அவர்களையெல்லாம் ஒழித்தருள வேணும். உன்னுடைய கிருபையானது திருவரங்கம் பெரிய கோயில் அடியவர்களை காத்துருள வேணும். எப்படிப்பட்டவன் நீ என்று பார்த்தால், எப்படிப்பட்ட மகாசக்தி படைத்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களான அந்த மது என்கிற அசுரன், கைடபன் என்கிற அசுரன், ஹிரண்யகசிபு, இன்னும் காலநேமி, இவர்களையெல்லாம் அழித்த உனக்கு இந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கிற விரோதிகள், இந்த பகைவர்கள், இவர்களை அழிப்பது ஒரு பெரிய செயலே அல்லவே. அதுவும் நீ அடியவர்களுடைய துன்பத்தை அடியோடு போக்குவதிலே கருத்துடையவன் ஆகையினாலே திருவரங்கம் பெரிய கோவிலே எழுந்தருள் இருக்கிற அடியவர்களுடைய அந்த பயத்தை போக்கி அந்த விரோதிகளை நீயே போக்கியருள வேணும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.